இப்பொழுது நமது ஊர் வீரபுத்திரன் நம் நெஞ்சங்களில் நிறைந்து எதிரிகளுடன் போராடி அமரராகிய நமது சூர்யாவின் தர்மபுத்திரி கௌரி. நிறுத்துங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவங்க கிட்ட செக் கொடுக்காதீங்க. ஏன்பா? எங்க அண்ணனோட உழைப்புல தான் குடும்பமே நடந்துட்டு இருந்தது. இப்ப எங்க அண்ணன் இல்ல. எங்க அப்பாவுக்கும் வயசாயிருச்சு, எங்க அம்மாவுக்கு நினைவு சரியில்லை. எங்க அண்ணன் மட்டும் இருந்திருந்தா எங்க குடும்பத்தை நல்லா பார்த்திருப்பாரு. ஆனா இப்ப அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில விழுந்துருச்சு. வர்ற பணத்தை எல்லாம் இவங்க கையில கொடுத்துட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு கதியாரு. இவனுமோ நல்லவதான், நம்பலாம். ஆனா இவ வயசு, பணம் கைக்கு வந்த அப்புறம் யாரோடையாவது ஓடி போயிட்டானா? ஐயோ, எங்க அத்தை மாமா கதி. தயவு செஞ்சு அந்த செக்கை என்கிட்டே கொடுத்துருங்க. ஏண்டா, இவ்வளவு நாள் தின்னு தீத்தது பத்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டீங்களா? இதுல ஒரு சல்லி காசு கூட உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. பெரியவரே, இது என் பையனோட பணம். நியாயப்படி, தர்மப்படி அது என் மருமகளைத்தான் சேரணும். அவகிட்டே கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏண்டா, கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கீங்களா? ஏய், எம்எல்ஏ கை வைக்கிறீங்களா? ஐயே பசங்களா, சந்துரு கிளம்பிட்டியாப்பா? நடக்கிறதெல்லாம் பார்க்கிறப்போ சிப்பாயோட வாழ்க்கை ரொம்ப கேவலம். அதான் நான் கிளம்பிட்டேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? பணத்துக்காக என் மேலேயே கை வைக்க துணிஞ்சவங்க கண்டிப்பா என் மருமகளை நல்லபடியா வாழ வைக்க மாட்டாங்கப்பா. பாவப்பட்ட அந்த பொண்ணுக்கு, என் மருமகளுக்கு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அநியாயம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ போகட்டும். நீ ஒரு தெய்வம் மாதிரி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த. அந்த அப்பாவி பொண்ணுக்காக நீ ஒரே ஒரு பொய் சொல்லணும்பா. சூர்யா சாகும் போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டான். அவ ஆயுசு பூரா என்னையே நினைச்சு நினைச்சு சாக வேண்டாம், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தினாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னான். அதை சொல்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு. சந்துரு, சந்துரு, நீ ஒரே ஒரு பொய் சொன்னா போதும்பா, என் மருமக வாழ்க்கையில வசந்தம் வந்துரும்பா. எனக்கு தெரியும் நீ ஒரு சிப்பாய், வீரன். நீ எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்ட, யாரையும் மோசம் பண்ண மாட்ட. ஆனா ஒரு பழமொழி இருக்கு சந்துரு, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம் பாங்க. நீ சொல்ல போற ஒரே ஒரு பொய்ல தான் என் மருமக வாழ்க்கை பூரா நல்லா இருக்க போறா. இதை மட்டும் முடியாதுன்னு சொல்லிடாதப்பா. அவரோட ஆத்மாக்கு இதனால சாந்தி கிடைக்கும் சந்துரு, சாந்தி கிடைக்கும் சந்துரு. ஒரு நிமிஷம்.
புருஷன் சூரிய சொன்ன ஒரு விஷயத்த சொல்லத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். அவனை பத்தி நீ கேட்கவே இல்லை. கேட்கறதுக்கு மனசு இல்ல. துக்கமான விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறதுனால இன்னும் துக்கம் ஜாஸ்தி ஆகுமே தவிர குறைய போறதில்ல. ஆனா நான் வந்தது நிஜமாவே உங்க துக்கத்தை கம்மி பண்றதுக்கு தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாகறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். அதை நிறைவேற்றி வச்சாதான் அந்த ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையில தான் தூக்கம் அடைக்கி போற கைதிகிட்ட கூட அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க. அப்படின்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதான் உன் புருஷனோட கடைசி ஆசை. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. கௌரி, போதும். உங்க பேச்சு கேட்கறதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. எதுல கூசுறதுக்கு என்ன இருக்கு? நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதானே அவனோட கடைசி ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறது உன் கடமை இல்லையா? போதும். புருஷன் செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பேரு பரிகாரம் இல்ல, விபச்சாரம். அப்படின்னா நீ பேசுறத பார்த்தா இவ்வளவு வருஷம் உங்க அத்தை எங்கூட வாழ்ந்த வாழ்க்கை சம்சாரத்தனம் இல்ல, விபச்சாரத்தனம்ங்கிறியா? ஐயோ கடவுளே. இந்த பாருமா, உன்ன மாதிரியே உங்க அத்தையும் அவ புருஷனை ரொம்ப நேசிச்சா. சின்ன வயசுலயே புருஷனை எழுந்தவ அதுக்கப்புறம் என்ன கட்டிக்கிட்டா. இத கூட நீ விபச்சாரம்னு சொல்லிடுவியா? பிரியங்கிறது நம்பிக்கையில இருக்கு, நன்னடத்தையில இருக்கு. ஆனா அதுக்காக வாழ்க்கையை நாசமாக்கிக்க கூடாது. உன் புருஷன் உயிரோடு இருக்கும் போதே நீ இன்னொருத்தனை நினைச்சேன்னா அது கண்டிப்பா விபச்சாரம் தான். உன் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கண்டிப்பா சம்சாரம் தான். அப்படின்னா பிரியங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேறயா? கண்டிப்பாமா. வாழ்க்கையில காதல் இருக்கிறது நிஜம்தான், ஆனா அதுவே எல்லாம் இல்லம்மா. ஆமாமா, நாங்க இன்னைக்கும் நாளைக்கும் சாகுறவங்க. சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறது எங்க ஆசை கண்ணு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு துணை இருக்கும். சந்தோஷத்துக்கு குழந்தைங்க இருப்பாங்க. எங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். இங்க பாரு தாய், இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லம்மா. இப்போ கை கூப்பி கேட்டுக்கிறேன். எங்க கடைசி ஆசையை நிறைவேற்றுமா? உங்க இஷ்டம் மாமா. எல்லா தாயும் தன் பிள்ளைகளுக்கு ஜன்மம் கொடுப்பாங்க, உயிர் கொடுப்பாங்க. ஆனா நீ உன்னோட மொத்த வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணிச்சிட்டியம்மா. அம்மா, என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இருந்தா தாங்கி இருக்க மாட்டோமா, இழிஞ்சு போயிருப்போம்மா. அம்மா, அடுத்த ஜென்மத்துல நானே உனக்கு மகனா பிறந்து இந்த ஜென்மத்துல உனக்கு மட்டும் கடனை அடைக்கணுமா. அதான் அதான் என் ஆசை. வரமா.
நான் போறேன். Come on, darling. உட்காரு. ஐயோ, எனக்கு போர் அடிக்குதுங்க. Hey, please, darling. Come on. வருஷங்கள் யார் என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கல, ஆனா நீ கண்டுபிடிச்சிட்டியாடா, நீ கண்டுபிடிச்சிட்டியாடா. கடவுள் மனுஷங்களுக்கு வாயை கொடுத்தாலும் உணர்வு கொடுக்கலாம், ஆனா உனக்கு வாயை தரலனாலும் உணர்வு கொடுத்துருக்காங்க. இந்த சூர்யாவுக்கு ஒண்ணு விட்ட யார் இருக்கா? இந்த சூர்யாவுக்கு யார் கௌரி இன்னொரு கல்யாணத்துக்கு சமாளிச்சுக்க போறதா? என்ன இருக்கணும், என்ன மறந்து நீயாவது என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்பா, அப்பா, என்னம்மா காவேரி, ஏன் இப்படி கத்திட்டு வர? அண்ணிய எங்கேயும் காணோம்ப்பா. காணலியா? எங்கம்மா வீட்டு விட்டு போயிட போறா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, சரியா தேடி பாரு. இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். எங்கேயும் காணுமா? இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அன்னைக்கே சொன்னேன், அவளை நம்பினாலும் அவ வயசை நம்ப கூடாதுன்னு. ஆனா இப்போ உங்க மகனோட சிநேகிதனும் இல்ல, இவளும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை மூடிக்கிட்டு நீ சும்மா இருக்கணும்னு அர்த்தம். தாத்தா, தாத்தா, என்ன கண்ணா? அத்தை ரூம்ல இந்த லெட்டர் இருந்தது. அத்தை ரூம்ல கிடைச்சதா? ஆமா. இத புடிமா. மாமா, உங்ககிட்ட சொல்லாம ஆசீர்வாதம் இல்லாம வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை போறேன். ஆனா தப்பான முறையில இல்ல மாமா, அக்னி சாட்சியா என்னை தொட்டு தாலி கட்டின புருஷனோட தான் போறேன். சூரியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தவரு வேற யாரும் இல்ல மாமா, உங்க மகன் சூர்யாவே தான். நம்ம சூரியதான் மாமா. நம்ம எல்லாரும் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த சூரியதான் இப்ப உயிரோட வந்திருக்காரு. நம்ம நடந்துட்ட விதத்தெல்லாம் பார்த்து மனசு நொந்து நான் தான் சூரியன்னு சொல்லிக்க முடியாம தவிச்சு போயிருக்காரு மாமா. நம்மளும் தப்பு பண்ணிட்டோம். நான் கூட அவர் அடையாளம் கண்டுக்கல, நம்ம சின்னதான் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், அத்தையும் உங்களையும் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லதான். ஆனா என்ன செய்யறது மாமா, இனிமே சூர்யாவுக்கு எல்லாமே நான் தான். அவர் இருக்கிற இடத்துலதான் இந்த கௌரியும் இருக்க முடியும். அதனாலதான் இப்படிக்கு உங்கள் அன்பு கௌரி.